சீமான் கத்துறதெல்லாம் சும்மா வேஸ்ட். நம்ம கொண்டு போகல அவருக்கு போடுவோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸ்டாலின் இருக்காரு, அவங்க வந்து இந்த பல மக்களுக்கு பல நன்மைகளை செய்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீமான் மட்டும்தான் எனக்கு வந்து கடன் வாங்க பிடிக்காது. எனக்கு எந்த கட்சி வந்தாலும் அப்படித்தானப்பா. சரி சொல்றாங்க இடத்த பிடிச்சி வரணும்ல. இடத்த பிடிச்சி வந்தால நம்ம வந்து பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரல் 21 நம்ம தமிழ்நாடு மக்கள்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நகர்ப்புறங்களில் மக்களுடைய எண்ணங்கள் ஈஸியாக வந்து அரசியல்வாதிகள் வந்து போய் பேசி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை சொல்லிடுவாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் மக்கள் எந்த அளவுக்கு தேர்தலை பற்றியும் அரசியல்வாதிகளை பற்றியும் புரிஞ்சிருக்காங்க அப்படின்றத இந்த பதிவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிடுங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவுகள் தொடர்ந்து கிடச்சிருக்கும். வாங்க நம்ம கிராமப்புறத்தில் வந்திருக்கோம். இப்போ கிராமப்புறத்தில் அவங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, யாருக்கு மெஜாரிட்டி இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நம்ம ஓட்டு போட போறோம்னா, இப்போ நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இப்போ உள்ள தேர்தல் நான் வந்து தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் போடுவேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதுசா டிவிகே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சீமான் வந்து 10 வருஷமா கத்திட்டு இருக்கிறாப்புல. ஏடிஎம்கே வந்து அவங்களும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கிராமப்புறங்கள்ல எப்படி அவங்களாம் என்ன பண்ணுவாங்களா அப்படிலாம் எதுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் போறன்றீங்க? அது அப்படின்னு இல்லை, அப்போவுல வந்து கலைஞர் பீரியட்ல வந்து எனக்கு கலைஞர் ரொம்ப பிடிக்கும். சிறுவயதிலே வந்து அவருடைய அந்த பேச்சாற்றல் எல்லாம் பிடிக்கும். அரசியல்லையுமே வந்து டிஎம்கே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டாலின் இருக்காரு, அவங்க வந்து இந்த பல மக்களுக்கு பல நன்மைகளை செய்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கிறத விட எனக்கு வந்து டிஎம்கே தான் அப்போலேருந்து எனக்கு உயிர். ஓகே ஓகே. இப்போ இந்த டிவிகே எல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து நம்ம நினைக்கிறதுக்கு எனக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுகளும் வளரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி என்னங்கிறது. அப்போ சீமான் வந்து விவசாய மக்களுக்காக பலதரப்பட்ட அறிக்கையை சொல்லிருக்காப்புல, நான் கவர்மெண்ட் ஜாப் ஆக்குறோம் அப்படிலாம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட அப்போவுலே இருந்து அவர் கத்திக்கிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் இன்னும் ஒரு இதாக வர முடியலையே அவரால். எவ்வளவு நல்லது செய்யறதுன்னு தான் சொல்றாரு, ஆனால் அவரை மக்கள் ஏற்றுக்கிறலையே. நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்களா? அதை பற்றி நினைக்கிறீங்க? நான் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறது கிடையாது. எனக்கு வந்து அப்போவுலே வந்து எனக்கு டிஎம்கே தான். அது யார் எப்போவுமே அது என்னால் மாற்ற முடியாது. அதுக்கு இந்த டிஎம்கே சொல்றதுக்கு ஏதாவது ஒரு உட்கருத்து இருக்குமா? இது காரணம் நான் வந்து டிஎம்கே வந்து விரும்புறேன். இல்லை அவங்க அது எனக்கு கலைஞர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கான அரசியல்லையுமே வந்து இப்போ நடக்கிற அரசியல் வந்து நல்லா தானே இருக்குது. ஒன்றும் ஒரு தவறான எதுவுமே கிடையாது. மக்களுக்கு நல்லா சில காரியங்கள் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப அவருடைய அந்த கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே. நம்ம கிராமப்புறத்தில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, என்ன காரணத்துக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். அது என்ன காரணம்? அப்போ வந்து அப்போலேருந்து எம்ஜிஆர் இதுலேருந்து அந்த இதில் அப்படிலேருந்து போடு. இப்போ வந்து புதுசாக வந்து விஜய் நிற்கிறாப்புல, அவர் வந்து நம்ம சீமான் கத்திட்டேங்கிறாப்புல, விவசாய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சீமான் கத்துறதெல்லாம் சும்மா வேஸ்ட். இப்போ டிவிகே பற்றி ஆக்டர் விஜய் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நான் வந்து 2000 கொடுக்குறேன், 10,000 தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நான் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணல. இப்போ வந்து அப்போ ஏடிஎம்கே வந்தால் நல்லது பண்ணுவான்னு சொல்லுவீங்க? ஆமாம். ஓகே ஓகே, இதான் உங்களோட கருத்து. ஆமாம். சட்டமன்ற தேர்வு வரப்போகுது. இப்போ யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போறீங்க? நான் வந்து இப்போ சீமானுக்கு ஓட்டு போட போகிறேன். நாம் தமிழர் கட்சி. எதுக்காக ஓட்டு போட போகிறேன் பார்த்தீங்கன்னா, வர்றவங்க அரசியல்வாதி எல்லாருமே இப்போ ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், டிவிகே இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் இதை பண்ணிங்கன்னா நான் ஓட்டு காசு தர்றேன் இப்படி தான் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த காசு எங்கேருந்து வருது? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 9 லட்சம் கோடி கடனில் இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு ஹெட்டுக்கு வந்து இத்தனை லட்சம் ரூபா கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திருப்பி ஒவ்வொரு 5 வருஷம் முடிஞ்சவங்க ஒவ்வொரு ஸ்கீமாக கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீம் எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? எங்கேயாச்சும் ஒரு கடன் வாங்கி தான் கொடுக்குறாப்புல இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது சீமான் மட்டும்தான் எனக்கு வந்து கடன் வாங்க பிடிக்காது. எனக்கு நான் சொந்தமாக இங்கே இருக்க நாட்டிலோட வளங்களை வச்சே நான் மக்களுக்கு வந்து ஸ்கீமாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து மக்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்குன்றதை நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து அவங்க ஓட்டு போட்டு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தோம்னா ஒரு மாற்றம் வருமானன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். அதை நான் எதிர்பார்க்குறேன். தேவையில்லாம வீட்டிலே இருக்கலாமே. இல்லை யார் ஓட்டு போடா நாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க? இப்போ சீமான் இருக்காரு, மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. எவருக்கு ஓட்டு போட்டாலும் நாடு நல்லா இருக்கிறதுக்கு வேலை இல்லை. யார் இருந்தா விவசாய மக்களுக்கு, கிராமத்து மக்களுக்கு நல்லதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது என்னது யார் இருந்தாலும் அப்படித்தானே செய்யறாங்க. இருக்கிறவங்க பூரா வாரம் பூரா அதானே செய்யறேன். என்ன பண்றாங்க அவங்க? என்ன உதவி பண்றேன்? நமக்கிட்ட இருந்து வசூல் பண்ணி தான் அப்போ நமக்கு 1000, 2000, 4000 கொடுக்குறாங்க.
வேற என்ன செய்யறாங்க? அப்ப சீமான்லாம் விவசாய மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிக்கிட்டே ஓட்டு கேட்கற வரையும் கேட்டு ஜெயிச்சு போயிட்டாங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் கட்சிக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவர் நிறைய விஷயங்கள் விவசாய மக்கள் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த 5 வருஷத்துக்கு கொடுங்க, அவருக்கு கொடுப்பீங்களா சப்போர்ட்டு? சப்போர்ட் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, எல்லாரும் கொடுத்து எந்த கட்சி வந்தாலும் அப்படித்தானப்பா. சரி, இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன், உங்க அப்பா க்ளோஸ். என்னடா சொல்ற? ஆமா, இப்ப சட்டமன்ற தேர்தல் 2026 இந்த வருஷம் ஏப்ரல் 23 ஓட்டு போட போறோம். இப்போ வந்து 4 கட்சி முக்கியமா இருக்கு. ஏன்னா விஜய் கட்சி டிவிகே, அப்புறம் வந்து சீமான் இருக்கிற என்டிகே, அப்புறம் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, முக ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அவங்க நிக்கிறாங்க. யாருக்கு நீங்க ஓட்டு போட்டா இந்த 2026 நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுவரை ஓட்டு போட்டவங்க ஓட்டு போட்டிருப்பீங்க, டிஎம்கே ஓட்டு போட்டு வின் பண்ணிட்டாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க அதை பத்தி சொல்லுங்களேன். எதுவுமே எங்களுக்கு பண்ணலை. ஓட்டு போட்டு என் ஓட்டு வந்து கேட்க வராங்க, நாங்கள் ஓட்டு போடுறோம். எங்களுக்கு ரோடு வசதியும் இல்லை, மைதான வசதியும் இல்லை. மைதானம்லாம் வெயிலில் கொண்டே மைதானத்தை அடக்கம் பண்ணிட்டு வெயிலில் இருந்து பேசுகிறோம். ரோடு வசதி எங்களுக்கு சுத்தமாக எங்கள் வீட்டுக்குலாம் ரோடு வசதியே இல்லை. ரெண்டாவது வந்து நாங்கள் ஓட்டு போட்டு என்ன பிரயோசனம்? 1000 500 கொடுக்குறதுக்காக நாங்கள் ஓட்டை போட்டுக்கிறோம். அந்த 1000 ரூபா அவர் வெஞ்சந்து வாங்கிட்டு நான் 2 நாளைக்கு மீன் வாங்கலாம். அப்போ ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையுமே வந்து 5000 கொடுக்குறோம், 10000 கொடுக்குறோம்னு ஒவ்வொரு கட்சிக்காரங்க சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து நாங்கள் நாட்டுக்காக, இப்போ சீமான் கட்சி பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக வந்து நிறைய விவசாய மக்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்றாங்க. இப்போ விஜய் கட்சி டிவிக்கே ஒன்று வந்திருக்கு, அவங்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்றாங்க. எல்லாமே வந்து இப்படி இருக்கும்போது நீங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? எங்களுடைய கருத்து வந்து என்ன செய்யலாம், யாருக்கு போடலாம்னு நீங்க சொன்னா நான் அதை கேட்குறேன். முக ஸ்டாலின் இப்போ வந்து 5000 ரூபா காசு போட்டாரு, மாசம் 1000 ரூபா போட்டிருக்காரு. அது யாரு என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்க நினைக்கிறோம் பொண்டு உள்ள அவருக்கு போடுவோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். யார் முதலமைச்சர் பேர் தெரியுமா? பேர் தெரியாது எனக்கு. யார் முதலமைச்சர் பேர் தெரியாது? பேர் தெரியாது. ஆனா இப்ப சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரல் 23 வரப்போகுது. ஸோ யாருக்கு ஓட்டு போட போறீங்க? யாருக்கு ஓட்டு போட்டா விவசாய மக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் ஓட்டு போடணும், அவர் தான் பணம் கொடுக்குறாரு. முக ஸ்டாலின் வந்து பணம் கொடுக்குறாங்க, அது யாருடைய பணம்? அது மட்டும் இல்லாமல் டிவிகே கட்சி ஒன்று இருக்கு, நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து ஏடிஎம்கே கட்சின்னு ஒன்று இருக்கு. ஸோ அவங்களாம் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க. எந்த தேர்தல் அறிக்கை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கு? எப்போதுமே நம்ம வந்து காங்கிரஸில் தான் இருக்கிறோம், அதனால தான் ஸ்டாலின் வந்து அது கூட்டணியாக இருக்கிறதுனால அதுக்கு ஓட்டு போடுறோம். ஸோ அவங்க என்ன மாதிரிலாம் பண்ணுக்காங்க கிராமப்புறத்துக்குன்னு சொல்ல முடியுமா? கிராமத்துப்புறத்தில் என்ன ரேஷன் கார்டு இந்த மாதிரி 8000 உயர்த்திருக்காங்க. இப்போ 8000 வேற மாதிரி என்ன மாதிரி விவசாயம் பண்ணிருக்காங்க? விவசாயத்துக்கு வந்து இந்த கடன் தள்ளுபடி பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிற விவரம் தெரியல. இப்போ புதுசாக கட்சி வந்து விஜய் ஆரம்பிச்சிருக்காப்புல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி நமக்கு தெரியும்? புதுசாக வர்ற ஆளுகளை என்ன எப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. அவங்க வந்து ஒரு சில தேர்தல் கொடுத்துருக்காங்க, நான் வந்து மகளிருக்கு வந்து 2000 ரூபா கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 10000 வரை நான் வருஷத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது சொல்கிறாங்க, அதை நிர்ணயமாக நடக்கும்னு தெரியாதுல்ல. விவசாய மக்களுக்கு வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஜாப் போட்டு கொடுக்குறோம், மக்களுக்கு யார் யாரும் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க, அறிக்கை வர்றாரு. அதை பற்றி உங்களுடைய என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அவங்க வந்து சொல்கிறாங்க, இடத்த பிடிச்சி வரணும்ல. இடத்த பிடிச்சி வந்தாலும் நம்ம வந்து பேசலாம். இது 2 ஆளுங்கட்சியில் இருக்காங்க, ஏடிஎம்கேயும் காங்கிரஸ் அண்ணன் டிஎம்கேயும். இதில் நீனா நானான்னு வருது. இது 2 பேரும் வர்றது வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை தானே. எதிர்கட்சியாக கூட வரலாம் விஜய், சீமான்கிற சொல்ல முடியாதுல்ல. யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். ஏய் உண்மையை சொல்றா? சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. ஏய் அப்படியே பின்னாலவா? யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்டு என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. 3ஆவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோளமா குத்துனேன். எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. பகை இல்லாம போறீங்கன்னா